இசை தூண்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? வெறுமனே தூண்கள்ல இசை ரொம்பவே சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குல்ல. இதாங்க நம்ம பண்டைய தமிழர்களோட கட்டிடக்கலையில ஒரு சிறப்பம்சமே. இந்த ஒரு விஷயத்தை பத்தி ஃபுல்லா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சேனலை புதுசா பாக்குறீங்க அப்படின்னு சொன்ன ஒரு வீடியோவை லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க गाइस. நம்மளோட பண்டைய தமிழர்கள் அரசியல், போர், வணிகம் இது போன்ற துறைகள்ல மட்டும் இல்லாம கட்டிடக்கலையிலும் சிறப்பு வளர்ச்சி அடைஞ்சிருந்தாங்க. இந்த ஒரு கட்டிடக்கலையை உச்சமா நம்ம தஞ்சை பெருங்கோயில கூட சொல்லலாம். ஆனா இதுல இன்னொரு சிறப்பான ஒரு விஷயம் இருக்கு. கட்டிடக்கலைக்குள்ளேயே ஒலியியல் அப்படின்ற ஒரு விஷயத்தை பயன்படுத்தி இவங்க உருவாக்கின இசைத்தூண்கள் தான் அதோட சிறப்பு. இப்ப இருக்கிற இந்த ஒரு காலத்துல கூட இந்த இசைத்தூண்களை மறுபடியும் உருவாக்க இயலாது அப்படின்னு சொல்லி ஆய்வாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இருக்கும்போது நம்ம பண்டைய தமிழர்கள் எப்படி இந்த இசைத்தூண்களை உருவாக்கினாங்க, அதை எதுக்காக உருவாக்கினாங்கன்னு இதுக்கப்புறமா பார்ப்போம். இந்த இசைத்தூண்கள் பாத்தீங்கன்னா அதிகமா பண்டைய தமிழர்களோட கோயில்கள்ல தான் காணப்படுது. அதாவது என்ன அப்படின்னு சொன்னா கோயில்கள மதிப்பை அதிகரிக்கிறதுக்காகவும் கட்டடக்கலையில உச்சத்தை காட்டுறதுக்காகவும் தமிழர்களோட சமயம் பண்பாடு இதெல்லாம் வளர்க்கறதுக்காகவும் கோவில்கள்ல இந்த மாதிரி ஒரு சிறப்பம்சத்தை கையாண்டிருக்காங்க. நம்மளோட தமிழ் கோவில்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா எக்கச்சக்கமான தூண்கள் காணப்படும். இந்த தூண்கள் செதுக்கப்படுற கற்கள் முதற்கொண்டு இந்த கல்லோட வடிவம், இந்த கற்கள் இடப்படுற துளைகள் அளவு, இந்த மாதிரி விஷயங்களை பாத்தீங்கன்னா ஒலியலுக்கு ஏத்த மாதிரி வடிவமைச்சு இந்த தூண்களை எல்லாம் தட்டும் போது சரிகம இந்த மாதிரியான இசை வார்த்தைகளை பிறப்பிக்கக்கூடிய வகையில அமைச்சிருக்காங்க. ஆனா இதுலயே ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா ஒரு பண்டைய காலத்துல இந்த ஒளியியல அளவிடக்கூடிய கருவிகள் எதுவுமே இருக்கு. ஒளியியல் அளவிடக்கூடிய கருவிகள் இருக்கிற இந்த ஒரு காலத்திலேயே இந்த மாதிரி கட்டுமானங்களை செய்ய முடியாம இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு பண்டைய காலத்துல எப்படி செஞ்சாங்க அப்படின்றதுதான் இப்ப இருக்கிற ஆராய்ச்சியாளர்களுக்கு கூட புரியாத புதிரா இருந்துகிட்டு இருக்கு. சரி, ஓகே மக்களே, இப்போ இந்த இசைத்தூண்கள் எங்கெங்க இருக்குது, எந்தெந்த கோயில்கள்ல இருக்குது அப்படின்றதையும் இந்த இசைத்தூண்களோட சிறப்பு என்ன அப்படின்றதையும் சுருக்கமா பார்த்துட்டு வீடியோ முடிச்சு. சரி, ஓகே மக்களே, இந்த இசைத்தூண்கள் காணப்படுற கோயில்கள்ல சிறப்புமிக்க ஒரு கோயிலாக காணப்படுறதா நெல்லையப்பன் கோயில். நெல்லையப்பர் கோவில் பாத்தீங்கன்னு சொன்னா தமிழ்நாட்டுல திருநெல்வேலியில காணப்படுது. இந்த கோவில்ல காணப்படுற இசைத்தூண்களோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னு சொன்னா 48 சிறிய இசைத்தூண்கள் ஒரு மைய தூணை சுத்தி காணப்படுது. இதோட இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு சொன்னா தூண்கள் எல்லாமே ஒரே கற்களால செதுக்கப்பட்டவை. இது மட்டும் இல்லாம இந்த தூண்களை தட்டும் போது சரிகம பதனி அப்படின்ற ஓசையை எழுப்பக்கூடியதாகவும் காணப்படுது. இது மட்டும் இல்லாம இந்த கோயில்ல காணப்படுற ஒரு தூண்களை தட்டும் போது அந்த அதிர்வலை அடுத்த தூண்களுக்கும் பரவக்கூடியதாகவும் காணப்படுது. ஓகே மக்களே, இந்த இசைத்தூண்கள் காணப்படுற அடுத்த கோவில் எது அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டுல மதுரையில காணப்படக்கூடிய மீனாட்சி அம்மன் கோவில். இந்த ஒரு கோவில பாண்டியர்கள் கட்டியிருக்காங்க. பெரும்பாலும் இந்தியாவில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவில கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் திராவிட கட்டிடக்கலையில உச்சத்தை காட்டக்கூடிய ஒரு விஷயமா காணப்படுது. அது மட்டும் இல்லாம இங்க காணப்படுற ஆயிரங்கால் மண்டபம், இசைத்தூண்கள், கட்டிடக்கலை, சிற்பக்கலை இது எல்லாமே தமிழர்களோட உச்சபட்ச வளர்ச்சியை காட்டி நிக்குது. ஓகே மக்களே, இது மட்டும் இல்லாம இதே மாதிரி விஜய விட்லார் கோவில், தானுமாலயன் கோயில், ஆதிநாதர் கோவில் இந்த மாதிரி தமிழ்நாட்டுல காணப்படுற எக்கச்சக்கமான கோவில்ல பாத்தீங்கன்னு சொன்னா இசைத்தூண்கள் காணப்படுது. இசைத்தூண்கள் ஒவ்வொன்றுமே தமிழர்களோட பண்பாட்டையும் சமய வளர்ச்சியையும் ஒலியியல்ல இவங்களுக்கு காணப்பட்ட அறிவு திறமைகளையும் இப்பவும் பறைசாற்றி கொண்டு நிக்குது. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க மக்களே, இந்த ஒரு நவீன அறிவியலால செய்ய முடியாத ஒரு விஷயத்தை பண்டைய தமிழன் 1000 வருடங்களுக்கு முன்னுக்கு முறையில செஞ்சுட்டு அதை நமக்காக இப்ப விட்டுட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி படைப்புகளை பற்றி தெரிஞ்சு கொள்றதும் பேணி பாதுகாக்கிறதும் தமிழர்கள் நம்மளோட தலையாய கடமை. சரி, ஓகே மக்களே, நான் சொன்ன இந்த கோவில்கள்ல நீங்க எந்தெந்த கோவிலுக்கெல்லாம் போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. போகல அப்படின்னு சொன்னாலும் நான் போனதில்லை அப்படின்னு சொல்லி கீழே ஒரு கமெண்ட் போட்டு விடுங்க. பார்க்கலாம் எத்தனை பேர் நேரடியா போய் இந்த இசைத்தூண்களை பார்த்திருக்கீங்க அப்படின்னு. ஓகே மக்களே, முல்லைக்கு தேர் கொடுத்த பாரிய பத்தி தெரிஞ்சுக்கணும்னா சேனல்ல வீடியோ இருக்கு, அதையும் போய் மறக்காம பாருங்க.